வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் கொஞ்சம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாத, நல்ல வடிவா இந்த கவனமா எல்லாரும் கேளுங்கவா. மோசம் போகாதபடிக்கு படி அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா. தேவ மனிதனாகிய பவுல் இங்க கொரிந்து சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் தன்னுடைய அனுபவத்தோடு கூட பேசுறார். அதாவது தனக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த தெரிஞ்ச விஷயத்தை கூட அவர் எப்படி செய்றாரு, சொல்லி காட்டுறாரு. என்ன சொல்றாரு? சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ தேவ மனிதர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், சாத்தானுடைய தந்திரம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். கவனிக்கிறீங்களாங்க? இங்கே பவுல் சொல்லுகிறார், அவருக்கு சாத்தாண்ட தந்திரங்கள் எல்லாம் தெரியுமா, அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, அதை கற்றுக்கொண்டு வச்சிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், மோசம் போகாமல் இருப்பதற்கு, சாத்தானுடைய தந்திரத்துக்குள்ளே சிக்குண்டு போகாமல் இருப்பதற்கு, சாத்தானுடைய வலைக்குள்ளே சிக்குண்டு போகாமல் இருப்பதற்கு, சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு அவன் தந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம், நமக்கு அவரை போயிட்டு தெரியும் பிரதர், அதுதான் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டேன். நாங்கள் அதை பழக்கமா அடிக்கடி சொல்லுவோம் தெரியுமா, இவங்களை போயிட்டு நல்லா தெரியும், நல்லா தான் இருந்தாங்க முதல், அவங்களை போய் கொஞ்சம் தெரிஞ்ச உடனே கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டோம், அவங்களை போய் தெரிஞ்ச உடனே கொஞ்சம் பேசுறதை விட்டுட்டோம். அந்த தெரிஞ்ச பின்பு நம்ம என்ன செஞ்சிருவோம், எங்களை பாதுகாக்க வெளிக்கிட்டுருவோம். கவனிக்கிறீங்களாங்க? எது விடுமா, ஒரு வேலைத்தரம் சரியில்லையா, இந்த வேலைத்தரத்தில் இருந்தால் நம்ம ஏமாத்துறாரு, முதலாளி ஏமாத்துறாரு, தெரிஞ்சிடும், வேலைத்தரத்தை மாத்திடுவோம். ஏதோ ஒன்று எங்களுக்கு ஒரு தீமை வரப்போகிறது, எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது, எங்களுக்கு ஒரு அவமானம் வரப்போகிறது, எங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வரப்போகிறது, ஏதோ ஒன்று நமக்கு நடக்க போகுது தெரிந்த உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம அலர்ட் ஆகிடுவோம், நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம். அப்போ இந்த உலகத்தில் நாங்க அப்படிப்பட்ட ஒரு முயற்சியோடு இருக்கிற நாங்க, தெளிவோடு இருக்கிற நாங்க, அதற்கு மேலாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயம், பிசாசின் தந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்க அவருடைய தந்திரத்துக்குள்ள நாங்க சிக்கிண்டு போக மாட்டோம், நம்முடைய வாழ்க்கை மோசம் போகாது. ஏன் என்று சொன்னால், பிசாச குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, என்ன ஒரு சில வசனங்களை சொல்லிட்டு பிசாசின் தந்திரங்கள் எவை, பிசாசு எப்படி நம்மளை வஞ்சிப்பான்னு சொல்லி 3-4 காரியங்களை பேச போறோம். வாசிங்க அதே கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர்ல 11:3 வாசிங்க. 11:3. அவன் ஒரு தந்திரமானவர். வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும், பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சு கொள்ள வேண்டிய சத்தியமுங்க. உங்கள், வாசிங்க, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் இருந்து விலகும்படி பயந்திருக்கிறேன். பாருங்க, ஒரு தேவம் போன வாரம் கூட பார்த்தனாங்க பவுலுடைய ஜெபம், மனக்கண்கள் பிரகாசம் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. இங்க ஒரு பயம். என்ன பயம்? நீங்க வஞ்சிக்கப்பட்டு போடுவீங்களோ, கிறிஸ்துனுடைய உண்மையான உபதேசத்திலிருந்து, ஒரு இந்த சரியான உபதேசத்திலிருந்து. ஏன், ஏற்கனவே பவுலுக்கு அனுபவம் இருக்குது. கலாத்திய சபை வஞ்சிக்கப்பட்டு போயிடுச்சு, ஆவியில் ஆரம்பித்த சபை மாமிஷத்தில் ஓடிக்கொண்டிருக்குது. உங்களை வஞ்சித்தவன் யார், உங்களை கலங்கடித்தவன் யார், உங்களுக்கு தவறான உபதேசத்தை கொண்டு வந்தவன் யார், அவன் சபிக்கப்பட கடவுள் திட்டாரு, சபிச்சே போட்டாரு. அப்ப நல்லா கவனிங்க, இங்க ஒரு பயம், கொரிந்திய சபை மேல ஒரு பயம் வந்துருச்சு. என்ன? ஏவாளை பிசாசு தந்திரமாய் வஞ்சித்தது. நல்லா கவனிங்க, பிசாசு நம்மளை வஞ்சிப்பது ஒரு தந்திரமாய் வஞ்சிப்பான். பிசாசு நேரடியா வந்து நம்ம மிரட்ட மாட்டான். நேரடியா வந்து நான் பிசாசு ஒழுங்கா கிறிஸ்துவோடு வெளியே வந்துரு, ஒழுங்கா நீ பைபிள் படிக்காத, ஜெபம் பண்ணாத, விட்டுடு, விசுவாசிக்காத,
என்ன செய்ய மாட்டான், மிரட்ட மாட்டான், தந்திரமாய் நுழைவான். ஏன்னா அவன் தந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏவாளை அப்படித்தான் வஞ்சித்தான். ஏவாளை எப்படி வஞ்சித்தானா, தந்திரமாய் வஞ்சித்தான் சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க, பிசாசின் தந்திரத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள போறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட தந்திரத்தில் நாங்கள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்க்க வேணும். நம்ம தெரியாமலே சேர்த்து என்ன செய்வோம், அவனோட தந்திரத்துக்கு நிற்போம். பவுல் சொல்றாரு தெளிவா, தந்திரங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பிசாசின் தந்திரம் தெரிஞ்சாதான் நாங்க வஞ்சிக்கப்பட மாட்டோம். அவன் தந்திரமாய்த்தான் நம்மை வஞ்சிக்கிறவன், தந்திரமாய்த்தான் எங்களை கிறிஸ்துவை பிரித்தெடுக்கிறவன். அவருடைய தந்திரத்தை கொண்டுதான் நம்ம கிறிஸ்துவை விட்டு, விசுவாசத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, தேவனுடைய உறவை விட்டு பிரித்தெடுப்பான். அப்படித்தான் ஏவாளை வஞ்சித்தான், தந்திரமாய்த்தான். நல்லவனை போல வருவான். தந்திரவன் சொன்ன நல்லவனை போல. அதான் பிசாசுக்கு பேர் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து, கிறிஸ்து இல்லாத கிறிஸ்து. கிறிஸ்துவ போல வருவான கிறிஸ்தவன் கிடையாது, கிறிஸ்து கிடையாது அவர் பிசாசு. நல்ல கவனிங்க. இன்னொரு வசனம் வாசிங்க, அதே தகுந்த வாசிக்கிறோம். அங்க ஆதியாகமத்தில் 3:1 வாசிக்கிறோம் தந்திரம் என்று சொல்லி, அது தேவையில்லை. அடுத்தது வாசிங்க 1 பேதுரு 5:8. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தை வாசிங்க இருக்கா. 1 பேதுரு 5:8 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனா நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கிறேன். இதுல பாருங்க, எவனை விழுங்கலாம் என்று கெச்சுகிற சிங்கத்தை போல என்ன செய்யறானா, சுத்தி திரிகிறான். வகை தேடி சுத்தி திரிகிறான். நல்லா கவனிங்க. நாம எங்கெல்லாம் சுத்துகிறோமோ அங்கெல்லாம் நம்ம கூடவே அவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான். இதான் உண்மை. நாங்க எங்கெல்லாம் போறோமோ, எங்கெல்லாம் சுத்தி திரிகிறோமோ, எங்கெல்லாம் என்னெல்லாம் செய்யறோமோ, அது பின்னாடி நமக்கு பின்னாடியே வந்து கொண்டே இருக்கிறான் பிசாசு. எப்படியாவது நம்மை வஞ்சிக்க வேண்டும் என்று, எப்படியாவது தன் தந்திரத்தை கொண்டு எங்களை வஞ்சிக்க வேண்டும் என்று பிசாசு நம்மளை சுற்றி திரிகிறான். யாருமே எனக்கு பிசாசால எந்த தொந்தரவும் இல்லை பிரதர்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்றவன நம்ம சிக்கிப்பட்டோன்னு அர்த்தம். சிக்கிட்டோம் பிசாசுட்ட. என்ன செஞ்சிட்டோம், சிக்கிட்டோம். நாங்கள் அவ்வளோ தந்திரத்தில் மாட்டிக்கிட்டோம். நமக்கு பிசாசுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை. நானும் பிசாசுக்கு எதிரி இல்லை, பிசாசு எனக்கு எதிரி இல்லை. நான் கத்துட்ட பிள்ளை என் பாட்டில் போய். ஏன்னா இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் சொல்லப்பட்டிருக்கா. தெளிவா சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை, கர்த்தருடைய சபையாகிய உங்களை கெச்சிக்கிற சிங்கத்தை போல விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் சும்மா இருக்கல. நாங்க எவ்வளவு பிஸியோ அதை விட அவன் அதிகமா பிஸியா இருக்கிறான். எங்களுக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி. ஜெபிக்க நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி. சர்ச்சுக்கு பாருக்கு நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி. அதை விட பிசாசு பிஸியா நிற்கிறான். ஏன்னா அதை பண்ண விடாம பண்றது அவன் தான். எங்களை பிஸியாக்குறது அவன் தான். எங்களை பிஸியாக்குறது யாரு? பிசாசு தான். அவனை தந்திரம் தான். ஏன்னா அவன் கூடவே இருக்கிறானுங்க, சுத்தி திரிறானுங்க. நல்ல கவனியுங்கள். பிசாசு சொல்லப்பட்டு தெளிவாக இன்னும் வேதத்தில் பார்த்துட்டே போகலாம். எதிராளியான பிசாசு நீங்க சொல்லுவோம். எதிராளி நமக்கு பிசாசு எதிராளி. ஒரு எதிரி இருக்கிறானுங்க இந்த உலகத்தில். நமக்கு வேற யாரும் எதிரி இல்லைங்க. மனுஷவங்க யாரும் எதிரி கிடையாது அந்த உலகத்தில். 1000 பிரச்சனை நமக்கு வரட்டும், 1000 மனுஷனால பிரச்சனை வரட்டும், யாரும் நமக்கு எதிராளி மட்டும், அவங்க நமக்கு எதிராளி கிடையாது. அல்லேலூயா. நமக்கு விரோதமா என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் செய்யட்டுங்க, யாரும் நமக்கு எதிராளி கிடையாது. நமக்கு ஒரே ஒரு எதிராளி பிசாசு மட்டும்தான். இந்த எதிராளிகிட்ட நம்ம தப்பிக்கணும். அதற்கு தேவை அவன் தந்திரத்தை புரிஞ்சுக்கணும். நாங்க மனுஷங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு அவனை புரிஞ்சுக்கலாம். இவங்களோட தொடர்ந்து பழகலாமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும். சில நாள் இடைவெளி விட்டுருவோம். நம்ம ஞானமா இருக்கக்கூடிய இடைவெளியே விட்டுருப்போம். பார்ப்போம், கொஞ்சம் புரிஞ்ச அப்புறம் கொஞ்சம் நெருங்கும். ஆளை பார்த்து கொஞ்சம் என்ன செய்வோம், நெருங்குவோம். நல்லா கவனியுங்கள். அது தப்பில்லை, அது ஞானமான ஒரு செயலாக இருக்கட்டும். ஆனா இதற்கு மேலாக நாம் புரிந்து கொள்ளும் விஷயம், பிசாசின் தந்திரத்தை நாங்கள் புரிந்து வச்சிருக்கோம். அதை விட்டுருவோம். நாங்க அதை விட்டுருவோம். சும்மா இருக்கிற அப்ராணியை பிடிச்சு கொள்வோம். இவரை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சா தான் நமக்கு சேஃப். அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை விட்டுடுவோம். தெரிந்து கொள்ள தேவையில்லாத அவசியம் இல்லாத விஷயத்தை தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்று
பிசாசின் தந்திரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எதிராளியை குறித்து தெரிஞ்சிருக்கணுங்க. அவன் எப்படி நம்மளை வஞ்சிப்பான், அவன் எப்படி நம்மளை ஏமாத்துவான், எப்படி நமக்கு விரோதமாக செயற்படுவான், எப்படி நம்முடைய வாழ்க்கையில கெடுதலை செய்வான் என்பதை தெரிந்து கொண்டிருந்தால் நாம் அடுத்து ஜெயித்துடா. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றாரு எதிர்த்து நிங்க. எங்க சொல்றாரு பாருங்க, எபேசியர் 6:12 வாசிங்க. எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. பாத்தீங்களா, பிசாசோட அல்ல. நல்ல கவனிங்க, வசனத்துல நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவா புரிஞ்சு கொண்டு இருக்குதுங்க. நம்ம எல்லாரும் என்ன சொன்னா யார கிட்ட பிசாசு எதிர்த்து நிக்கிறோம் பிரதர். இங்க சொல்லப்படுது பாருங்க, வாசிங்க சிஸ்டர். பிசாசின் தந்திரங்களோட வாசிங்க முடிச்சு. திராணி உலகம்படி தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, அப்ப பிசாசின் தந்திரத்தை நம்ம தெரிந்து கொண்டு ஜெயிக்க வேண்டும். அதுக்கு சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு சில நபர்களை காட்டித்தர போறேன். பிசாசின் தந்திரத்தினால சிக்கப்பட்டவங்க, அல்லாட்டி பிசாசின் தந்திரம் என்ன, பிசாசின் தந்திரம் எப்படி இருக்கும், நமக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன் வாசிக்கிறோம் பாருங்க. ஏன்னா பிசாசின் தந்திரங்களை தெரிந்து கொண்டு நாம் அவனை எதிர்த்து நிற்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. அவன் எதிர்த்து நின்றால் அவனை உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்பதற்கு அவனோட தந்திரம் நமக்கு தெரியணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட தந்திரமா பாருங்க செய்த ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கை வீழ்ச்சியை 1 நாளாகமோ 21ஆம் அதிகாரத்துல, 1 நாளாகமோ 21ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை என்ன செஞ்சிட்டான், ஏவி விட்டான். இதை குறிச்சு தாவீது சொல்ற 7:8 வாசிங்க. அதே அதிகாரத்துல வசனம் 7:8. ஆகாதபடியினால் வாதித்தார். தாவீது தேவனை நோக்கி நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்பொழுது உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். வெகு புத்தியீனமாய் செய்தேன் என்றார். என்ன செஞ்சார் அவரு? எப்படி இதை செஞ்சாரு? புத்தியீனமாய் செய்தேன். நல்ல கவனிங்க, பிசாசு முதல் நம்மளோட புத்தியை தான் கெடுப்பான். புத்தியீனமான செயல் செய்ய வைப்பானுங்களை கவனிக்கிறீங்களாங்க? பிசாசு என்ன செய்வான்? புத்தியீனமான செயல், புத்தியீனமான செயல். ஞானமா செயல்பட விட மாட்டான், ஞானமாக செயல்பட விட மாட்டான். நம்முடைய புத்தியை கெடுத்துருவாங்க, புத்தியை குழப்புவான். வேற எங்கேயும் இல்ல, பெரிய எங்கேயும் போகாதீங்க. அங்க அடிப்பான், இங்க அடிப்பான், மிரட்டுவான், அமர்த்துவான், மிதிப்பான். எங்களை புத்தியீனமாக செயல்பட வைப்பான், புத்திசாலியா செயல்பட விட மாட்டான். நல்லா கவனிங்க, இந்த தாவீது எவ்வளவு அருமையான ராஜா, எவ்வளவு கர்த்தருக்கு பயந்த மனிதன், எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த மனிதன், எவ்வளவு பாடுகள் மத்தியில, உபத்திரத்தின் மத்தியில, வேதனை மத்தியில கர்த்தரை தேடின மனிதன், கர்த்தரை பாடி துதித்த மனிதன். எத்தனை இடத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான். அநேக இடங்கள்ல பார்க்கிறோம் தாவீதுடைய நல்ல குணங்களை. சபிக்க மாட்டான், திட்ட மாட்டான், கொல்ல மாட்டான். சவுல கொல்ல மாட்டேன்ட்டான், அவனை விரோதமாக கலகம் பண்ண விடு, தூசிக்கட்டு விடு, விடட்டான். எத்தனையோ காரியங்களை கர்த்தருக்கு பிரியமாய் செய்த மனிதன் இங்கே புத்தியீனமாய் செய்யும்படி சாத்தான் தான் ஏவினான். இந்த புத்தியீனமான செயலை செய்யும்படி தூண்டினது சாத்தான், ஏவினது சாத்தான், பிசாசு. இங்க தெளிவா சொல்லப்படுது, வேதம் நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலை தொகை பார்க்கும்படி தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் இஸ்ரவேல் விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகை பார்க்கும்படி என்ன செய்யறான்? ஏவி விடுறான் தாவீதை. இந்த செயலை, இந்த புத்தியீனமான செயலை செய்ய வைத்தது சாத்தான் என்று வேதம் தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நம்மளை வஞ்சிக்கிற தந்திரம் இதுதானுங்க, புத்தியீனமான செயல். ஞானமா நடக்க விட மாட்டாங்க பாருங்க. புத்திவிதமான செயலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனால வந்த செயலை பாருங்க, இதனால வந்த இழப்பு என்ன?
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் புத்தீனமான செயலை செய்து எவ்வளவு நஷ்டங்களை சந்திக்கிறோம், எவ்வளவு அவமானங்களை சந்திக்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு அழிவுகளை சந்திக்கிறோம். இதெல்லாம் நடந்துச்சு. இங்க பெரிய தோல்வி, இங்க பெரிய அழிவு, இங்க பெரிய அவமானம். அழகா இருந்த ராஜ்யம் உடைந்து போகிறது. இங்க பெரிய இழப்பு. காரணம் என்ன? புத்தீனமான செயல். செய்யக்கூடாததை செஞ்சிட்டான். வேதத்தில் நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுமோ அதைத்தான் பிசாசு செய்ய வைப்பான். அது செஞ்சாதான் நல்லவன் சொல்ல வைப்பான். அதான் நல்ல, நீ செஞ்சீனா நல்ல முன்னுக்கு வந்துருவ. அதான் புத்திசாலித்தனம். அது செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். ஏவாள் அப்படித்தான் வஞ்சிக்கிறான். அதான் சொல்றார், ஏவாள் தந்திரமாய் பிசாசு வந்துச்சான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களாங்க? முதலாவது பிசாசு நம்மளை பிடிக்கிற இடம் புத்தி. எங்களோட புத்தியை பிடிப்பான். ஆண்டவர் கீழ்ப்படிய விட மாட்டான். அப்பா அம்மா கீழ்ப்படிய விட மாட்டான். சத்தியத்தை கீழ்ப்படிய விட மாட்டான். ஞானமா குடும்பத்தை நடத்த விட மாட்டான். சிலர் ஞானம் நடத்த மாட்டாங்க, குடும்ப ஞானம் நடத்த மாட்டாங்க. பாருங்க, குடும்பத்தை ஞானமா நடத்த மாட்டாங்க, புத்தீனமா நடத்துவாங்க. குடும்பத்துக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை, குடும்பத்துக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, குடும்பத்துக்கு எப்ப பார்த்தாலும் நிம்மதி இருக்காது. ஞானம் இல்லாத பேச்சுகால, ஞானம் இல்லாத செயல்களால, ஞானம் இல்லாத குடும்ப நடத்தையால புத்தியினமாய் பிசாசு என்ன செய்யறான்? வஞ்சிக்கிறான் பார்க்கிறோம். இது பிசாசின் தந்திரமுங்க. நிம்மதியா வாழ வேண்டிய வாழ்க்கை, சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கை, சமாதானமா வாழ வேண்டிய வாழ்க்கை கெட்டு போகுது. வாழ்க்கைக்குள்ள சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில சமாதானம் இல்லை, வாழ்க்கையில ஒரு மனம் இல்லை, வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை. வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, அவமானம், நெருக்கடி. ஒன்றே ஒன்றுதான் புத்தியினமான செயல். இது யார்கிட்ட தந்திரம் பார்த்தீங்கன்னா பிசாசின் தந்திரம். நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுங்க அதை. ஏன்னா அவன் தந்திரசாலி. இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கடைசியா மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கடைசி வசனமா அதான் சொல்ல போறேன். இப்ப முதலாவது தந்திரத்தை பார்ப்போம். தந்திரம் எங்களை புத்தீனமாய் செய்ய வைக்கிறதா அவனுடைய தந்திரம். கவனிக்கிறீங்களாங்க? ஒன்று. இரண்டாவது காரியம் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 2:18 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 2:18. நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதா இருந்தோம். மனதா இருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். பாருங்க, ஊழியத்துக்கு புறப்பட்டு போறது தடை. தேவ சித்தத்தை செய்வதே தடையாயிருப்பான். கவனிக்கிறீங்களாங்க? தேவ சித்தத்தை செய்வதை என்ன செய்வான்? தடை பண்ணுவான். இதான் பிசாசின் தந்திரம். தந்திரமாய் தடை பண்ணுவான். ஜெபம் பண்ண விட மாட்டான், பைபிள் படிக்க விட மாட்டான். நமக்கு பாருங்க, நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. நம்மளால ஜெபம் பண்ண பைபிள் படிக்க டைம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். அது ஒரு நியாயமாக நம்ம மனசுல எடுத்துக்கிறோம். சரி, வெளியே சொல்லாட்டி கூட இன்றைக்கு ஜெபம் பண்ண டைம் இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு பைபிள் படிக்க டைம் இல்லை, கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று எங்களோட மனதை நாங்கள் ஆற்றிட்டு தூங்குறோம், சாப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம். இப்படி செய்கிறோமே, எங்களால் ஜெபிக்க டைம் இல்லை, பைபிள் படிக்க டைம் இல்லைன்னு ஆற்றி தேற்றுற நாங்கள், சமாளிச்சுட்டு போகிற நாங்கள், வாழ்க்கையில் கடந்து போகிற நாங்கள், நேரம் இல்லை சாப்பிடாம இருந்திருக்கிறோமா? நேரம் இல்லை என்று சொல்லி தூங்காமல் இருக்கிறோமா? நேரம் இல்லை என்று சொல்லி எங்களை சொந்தக்கார ஃபோன் கதைக்காமல் இருக்கிறோமா? கணக்க வேண்டாம். நேரம் இல்லை அடுத்த விட்டு கதை கதைக்காமல் இருக்கிறோமா? ஒரு நாள் ஆச்சு இன்றைக்கு நேரம் இல்லை, அதனால யாரை பற்றியும் கதைக்கலப்பா, யாரோடவே நான் பேசல, இன்றைக்கு ஒருத்தரையும் கதைக்கல இன்றைக்கு, ஏன்னா நேரம் இல்லை. ஒரு நாள் சொல்லுங்க பார்க்கலாம், இருக்குமாட்ட எங்கிட்ட பழைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் எங்கள் டைம் இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் பேச இல்லை, டைம் இல்லை, அப்படியா ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் சாட் மெசேஜ் சாட் பண்ண இல்லை, இன்றைக்கு டைம் இல்லை. சொல்ல முடியுமா வாலிய பிள்ளைங்க யாராவது? டைம் இல்லைன்னு நான் இன்றைக்கி யாரோடையும் ஃபோன் பேசலை, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நேரம் இல்லை, அதனால நான் ஃபோன் தொடவே இல்லை, மெசேஜ் சாட் பண்ணவே இல்லை யார் கூடயும். இதுக்கெல்லாம் டைம் இருக்குது. ஆனால் பைபிள் படிக்க டைம் இல்லை, ஜெபிக்க டைம் இல்லை. நல்லா கவனிங்க. ஒரு நாள் இந்த ஃபோனை தொடாமல் இருந்திருப்போமா நாங்கள், நேரம் இல்லைன்னு சொல்லி?
இன்றைக்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால ஃபோனே தொடலப்பா. யார் ஃபோன் பண்ணா யார் மெசேஜ் பண்ணா ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஒரு நாள் இருந்திருப்போமா. ஆனால் இதற்கு கஷ்டமா இருக்குது. கேட்டா நாங்கள் நியாயமா சொல்றோம். நல்ல கவனிங்கள், பிசாசின் தந்திரம். முயற்சி செய்தாலும் முடியாம பண்ணுது. இவர் முயற்சிக்கிறாரு, நான் வர முயற்சி எடுத்தேன், உங்களிடத்துல வர முயற்சி எடுத்தேன். ஆனால் பிசாசு என்ன செய்தான்? தடை பண்ணினான். முயற்சி எடுக்கிறவங்களுக்கே தடை, ஜெபிக்கணும் என்று வாஞ்சிக்கிறவங்களுக்கே தடை வருது, பைபிள் படிக்கணும் வாஞ்சிக்கிறவங்களுக்கே தடை வருது, ஒழுங்கா சபைக்கு போகணும் என்று தடை வருது. ஒன்றுமே பரவாயில்லை இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்கள் பிசாசின் தந்திரத்தை. பிசாசு ரொம்ப தந்திரமானவனுங்க. தந்திரமாய் தேவனை விட்டுங்களை பிரிச்செடுப்பான். தந்திரமாய் நம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்வான்? நம்ம பெற்றுக்கொள்வது இழந்து போகும்படி செய்வான். அவனுடைய தந்திரத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. 2 காரியம். 3வது காரியம், அடுத்தது யோபு. தெரிஞ்ச ஒரு மனுஷன் தான் யோபு. 1:7 வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இங்க என்ன சொல்றானு பாருங்க. பூமி எங்கும் உலாவி அது சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. இதைத்தான் அங்க பேதுரு சொல்றாரு. உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் வகை தேடி சுற்றி திரிகிறான். இது அந்த காலத்திலிருந்து அவன் வேலை. இதான் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இதான் அவன் வேலை. சுத்தி வாரான். ஏவாளுக்கிட்ட போவோமா, ஆதாமிட்ட போவோமா? ஆதாம் ஸ்டோங்கா நிற்கிறான். ஏவாள்கிட்ட போய் பார்க்கலாமா? ஆமா இல்ல, கொஞ்சம் பழத்தை பார்த்தா இச்சிக்கிறமா தான். ரைட், ஓகே, ஏவாளை பிடிப்போம். சுத்தி திரிகிறான், அலைகிறான். யாரை பிடிக்கலாம்? அப்பாவை பிடிப்போமா? அவர் ஸ்ட்ராங்கா நிற்கிறார். அம்மாவை பிடிப்போமா? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. பிள்ளைங்களை பிடிப்போமா? பிள்ளைங்கள் மூலம் நல்லா கவனிங்க. சுத்தி திரிகிறான், சுற்றி திரிகிறான். யாரை பிடிப்போம்? பிள்ளைங்களை பிடிச்சி இந்த குடும்பத்தை கெடுப்போமா? பிள்ளைங்களை பிடிச்சி இந்த குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுப்போமா? பிள்ளைங்களை பிடிச்சி இந்த குடும்பத்தின் ரட்சிப்பை கெடுப்போமா? பிள்ளைங்களை பிடிச்சி இவங்க இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுப்போமா? பிள்ளைங்கள் ஸ்ட்ராங்கா. அப்ப அப்பாவை பிடிச்சு பார்ப்போமா? அண்ணனை பிடிப்போமா? 2வது பிள்ளை பிடிப்போமா? 3வது பிள்ளை பிடிப்போமா? முத்த பிள்ளை பிடிப்போமா? சுற்றி திரிகிறான். பிராக்டிகலா பேசுறாங்க, நல்லா கவனிங்க. சுற்றி திரிகிறான், சுற்றி திரிகிறான். பிராக்டிகலா புரிஞ்சு கொள்ளுங்க. எங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனா சுத்தி திரிகிறான். எங்க ரட்சிப்பை கெடுக்க, எங்க விசுவாசத்தை கெடுக்க, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க, எங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க, எங்க நிம்மதியை கெடுக்க, எங்க பாதுகாப்பை கெடுக்க, எங்க சந்தோஷத்தை கெடுக்க சுத்தி திரிகிறான். இங்க பாக்குறோம், சுற்றி என்ன பண்ணிட்டான்? சொத்தை கெடுக்கிறான், கஷ்டத்தை கொண்டு வாரான், நஷ்டத்தை கொண்டு வாரான், வியாதியை கொண்டு வாரான், பிரச்சனையை கொண்டு வாரான், அழிவை கொண்டு வாரான். அந்த நல்லா கவனிங்கள். வாசிங்க இன்னொரு வசனம். 21 வாசிங்க சிஸ்டர். நிர்வாணியா என் தாயின் 21 22 அப்படியா? ரைட். 2 நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியை அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 2வது மனுஷன், 3வது மனுஷன் இவரு. 2வது மனுஷன் பவுல் ஒரு பக்கம் விடுவோம், தடை பண்ணினா. மூத்த மனுஷன் தாவீதை பார்க்கிறோம். பிசாசு புத்தீனமாக அவனை செயல்பட விட்டான். தாவீது வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான். அதனால வந்தது அவமானம், அதனால வந்தது தோல்வி, அதனால வந்தது அழிவு. நிறைய பேர் மறிச்சு போறாங்க. நீங்க தேவனை வாட்சி பாருங்க 1 அதிகாரத்தை. ஆனால் இங்கே பார்க்கிறோம், இங்கே அழிவு வருது. பிசாசு வியாதியை கொண்டு வரான், பிசாசு அழிவை கொண்டு வரான், பிசாசு நஷ்டத்தை கொண்டு வரான், பிசாசு அவனை தனிமைப்படுத்துறான், பிசாசு அவனை வேதனைப்படுத்துறான், துன்பப்படுத்துறான், நெருக்கிறான், எல்லாம் செஞ்சு பார்க்கிறான். யோபு மறுதலிக்கவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை. அவனுடைய முடிவோ இரட்டத்தனையாய் கர்த்தரை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சத்துரு எங்க வாழ்க்கையில அநேக கெடுதலை கொண்டு வருவான். சில நேரங்களில் தேவன் அனுமதிச்சிருவாரு, சிலர் அனுமதிச்சிருவாருங்க. சில வீட்டில் நடக்கும், தேவையில்லாத நஷ்டம், கெடுதலை செஞ்சாங்க, ஜோமனித்தனை முடிவெடுத்தினாங்க, ஜோமனித்தனை செஞ்சாங்க, ஆண்டோட வெளிப்பாடு வந்தான செய்தாங்க, தரிசனம் பார்த்தனானே, சொப்பனை பார்த்தனானே, ஆண்டவர் சொல்லித்தானே செஞ்சாங்க. ஆனாலும் இது பிரச்சனையா இருக்குது, இதுக்குள்ள அவமானம் வருது, இதுக்குள்ள நஷ்டம் வருது.
ஆனால் அந்த இடத்திலே நாம் மறுதலிக்காமல் இருக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்துல நாங்க நிற்கும் பொழுது இழந்து போறத நாங்க 2 மடங்கா பெற்றுக்கொள்வோம். 2 மடங்கா பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் தருவார் நமக்கு. அல்லேலூயா. அப்போ பிசாசு நஷ்டங்களை கொண்டு வருவான், பலவீனங்களை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும், கர்த்தரை தேடணும். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான், அவன் கர்த்தருக்கு பயப்படுறவன். அதே பேரோட நாங்க வாழணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க நீதிமான்களா வாழணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் கர்த்தரை கீழ்ப்படுகிற குடும்பமா வாழணும். எவ்வளவு பிரச்சனைகள், அவமானங்கள், நெருக்கடி வந்தாலும் கர்த்தரை உத்தமமா தேடணும். தேடினால் அதற்கான பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவின் தேவன் நம்முடைய தேவன். யோபுவோடு இருந்த தேவன் நம்முடைய தேவன். யோபுவை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய தேவன். நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் பாவம் செய்யாமல் ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டிருந்தார். இங்கேதான் வெற்றியின் ரகசியம். பிசாசின் தந்திரங்களை புரிஞ்சுக்கொள்ளும். என்னாண்டவரை உங்களை தேடி என்னத்தை கண்டேன், என்னாண்டவர் எவ்வளவு ஜபிச்சாலும் நஷ்டமா தான் இருக்குது, எவ்வளவு ஜபிச்சாலும் பெருமையா தான். நிறைய பேரை பார்க்குறோம், விட்டுட்டு போயிடுறாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, என்னத்தை கண்டம் பிரதர், என்னத்தை கண்டம் பிரதர், எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, நான் ஞானஸ்நானம் எடுத்து 2 வருஷமாச்சுது, 3 வருஷமாச்சுது, ஒன்றும் கிடைக்கலையே, ஒன்றும் நடக்கலையே. அமைதியா இருக்கணுங்க, உத்தமமாய் கர்த்தரை சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, கர்த்தரே கூட இருக்கார், அது போதும் எனக்கு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு என்கிட்ட பணம் இல்லத்தான், ஆனா என் கூட இருக்கிற கர்த்தர்ட்ட பணம் இருக்குது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு என்கிட்ட பலன் இல்லத்தான், இன்றைக்கு நான் கொஞ்சம் விடுதலை இல்லாம தான் இருக்கிறேன், இன்றைக்கு நான் பல பிரச்சனைக்கு தான் நிக்கிறேன், இன்றைக்கு என் பிரச்சனைக்கு வழி தெரியாத நிக்கிறேன். ஆனா என் கூட இருக்கிற கர்த்தருக்கோ என் பிரச்சனைக்கு வழி தெரியும். என் கூட இருக்கிற கர்த்தருக்கோ என்னை விடுதலையாக்குற வழி தெரியும். அவர்கிட்ட அது இருக்கு. அவர் பக்கத்தை இருந்தா எப்பனாலும் தருவார். அவரை பிடிச்சு கொள்ளணுங்க. இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட இப்ப இல்லத்தான், என்கிட்ட இப்ப இல்லத்தான், நான் தனிச்சு போய் தான் நிக்கிறேன், நான் பிரச்சனை நிக்கிறேன், நான் அவமானத்துல நிக்கிறேன், நான் பல தோல்வியை சந்திச்சு நான் நிக்கிறேன், இன்றைக்கு நான் பல நெருக்கடிக்கு தான் நிக்கிறேன். ஆனா என் கூட இருக்கிற கர்த்தரோ என்னை உயர்த்த போதுமான சகலோட இருக்குது. அல்லேலூயா. அவர்கிட்ட இருக்குதுங்க. அவர் வெறுங்கையோட நிக்கல, கொஞ்சம் விருப்பா உனக்கான வாய்ப்பு வர தேடிக்கிட்டு இருக்கேன், பார்க்கலாம், கொஞ்சம் டைம் தான் எனக்கு. இது மனுஷன் சொல்றது. ஆண்டவர் அப்படி இல்லைங்க. ஆண்டவர்ட்ட எல்லாம் இருக்குதுங்க. வானமும் பூமியும், பூமியில யாவும் கர்த்தருடையது. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இல்லாதவர்களை இருக்கிற அழைக்கிற தேவன் அவர். அவர் நம்ம கூட இருந்துட்டா நமக்கு எல்லாம் கிடைக்குங்க. நம்ம கூட இருக்கிறாரான்னு சோதிக்க வேண்டிய நம்முடைய வேலை தான். இப்ப இல்லையே, இப்ப என்கிட்ட இல்லையே, அது இயல்பா வரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்பது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். என்கிட்ட எல்லாம் போயிடுச்சுது, ஒண்ணுமே இல்லை, பரவாயில்லை, எல்லாத்தையும் வச்சு கொண்டு ஒருத்தர் இருக்கிறார் நம்ம கூட. அல்லேலூயா. எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மாதிரி வச்சு கொண்டு ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் தருவார், இரட்டத்தனையாய் தருவார். ஆனால் பிசாசின் தந்திரங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. என்ன வந்தாலும் கிறிஸ்து மறக்க கூடாது, என்ன வந்தாலும் கர்த்தர் மாவட்டம் எழுமிடக்கூடாது, என்ன வந்தாலும் கர்த்தரை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. யோபு நின்ற மாதிரி நெல்லுங்க, இரட்ட தனியா அவங்களோட வீடு நிரப்பப்படும், இரட்ட தனியா அவங்க வாழ்க்கையில் ஆசை நிரப்பப்படும். நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். 3 காரியம். 4வது காரியம் வாசிக்கலாமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிக்கலாமா? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, யாருங்க மரணத்துக்கு அதிகாரி? பிசாசானவன். மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும்
விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனம் புரியுதுங்க? மரண பயத்தினால இருந்தவங்களை தேவன் விடுதலை ஆக்கினாராம். ஹல்லேலூயா. மரணம் இங்க சொல்லப்படுது. 12-14 வாசிக்கிறோம். எங்க ஒரு வாசி பாருங்க. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன். அப்ப மரணத்துக்கு அதிகாரியானவன் பிசாசு. அந்த பிசாசு என்ன பண்றான்னா அந்த மரணத்தினை வச்சுக்கொண்டு ஜனங்களை பயப்படுத்துறான். ஜனங்கள் என்ன பண்றான்? பயப்படுத்துறான். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத பயங்கள் வரும். பிசாசு தேவையில்லாத பயங்களை கொண்டு வருவான். அது ஒரு மரண பயமா இருக்கும். சில பேரை பார்த்திருக்கிறேன், தொட்டதுக்கு எல்லாம் பயப்படுவாங்களுக்கு. தேவையில்லாத பயம் எல்லாம் வரும் அவங்களுக்கு. வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவி கொடுத்திருக்கார். அங்க வாசிக்கிறோம் 1 பேதுரு 5:8 அவருடைய தந்திரங்களை ஜெயிப்பதற்கு தெளிந்த புத்தி உள்ள இருங்க. நல்லா கவனிங்க. பிசாசை ஜெயிப்பதற்கு தெளிந்த புத்தி தேவை. இந்த பயத்தின் ஆவியை ஜெயிப்பதற்கு, இந்த தேவையில்லாத பயம், பிசாசு கொண்ட பயத்தை ஜெயிக்க எனக்கு தெளிந்த புத்தி தேவை. பிசாசின் தந்திரம் என்னை பயப்படுத்துவது பயத்தின் ஆவி. ஆனா மனுஷனுக்கு பயம் தேவை இல்லைன்னு சொல்லல. அது கர்த்தருக்கு பயப்படுற பயம். நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயம் தேவை. 2 பயம் இருக்கக்கூடாது. ஒரு பயம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பயம்ல ஒரு பலன் கொஞ்சம் பேலன்ஸா கதைக்கணும். அதாவது முதல் பயப்படக்கூடாது, பிசாசுக்கு பயப்படக்கூடாது. 2வது மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. வேற அப்படிதான் சொல்லுது. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய வர வைக்கும். கர்த்தருக்கு பயப்படுறதெல்லாம் தேவன் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா மனுஷனுக்கு பயப்படணும். அதுல ஒரு பேலன்ஸ் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு பயப்படணும். அல்லேலூயா. முதிர்ந்தவருக்கு பயப்படணும். அங்க சொல்லப்பட்ட பயம்னா மனுஷனுக்கு பயந்து கர்த்தரை விட்டுறக்கூடாது. மனுஷனுக்கு பயந்து தேவசித்தத்தை விட்டுறக்கூடாது. மனுஷனுக்கு பிசாசுக்கு பயந்து விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. பிசாசுக்கு பயந்து தேவன் உறவை விட்டுறக்கூடாது. பிசாசுக்கு பயந்து வழி விலகி போயிடக்கூடாது. ஏன்னா அவன் பயப்படுத்துவான். அவன் மரண பயத்தை கொண்டு வருவான். நம்ம நல்லா கவனியுங்கள். முதலாவது பிடிக்கடம் புத்தி. புத்தியினமாய் செயல்பட விடுவான். ஞானமா செயல்பட விட மாட்டான். எவ்வளவுதான் பாருங்க, சில விஷயங்களை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. சில பேர் சில பேருக்கு எவ்வளவு நஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனை வந்தாலும் திருப்பி 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 அதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்கள். முதலாவது புத்தீனமாய் செயல்பட விடுவான். 2வது என்ன செய்வான்? கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாதவருக்கு தடை பண்ணுவான். கர்த்தரை தேடக்கூடிய தடை பண்ணுவான். 3வது காரியம், குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள், நெருக்கடிகள், நஷ்டங்கள், சில போராட்டங்கள் யோபுல பார்த்தா இவைகளை கொண்டு வருவான். 4வது காரியம், பயத்தை கொண்டு வருவான். பிரச்சனை குறித்து பயம், பலவீனங்களை குறித்த பயம். பயப்படக்கூடாதுங்க, பயப்படாதீங்க. என்ன வந்தாலும் பயப்படாதீங்க. மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவையே நமக்கு ஆதாயமாக்கிட்டாருங்க இயேசு கிறிஸ்து. என்னத்துக்கு நாங்க பயப்படணும்? சாவே நமக்கு லாபம். இன்றைக்கு செத்தான அடுத்த தேவனோட கூட இருப்பேன். சாவே நமக்கு ஆதாயமா போயிடுச்சு. இந்த உலகத்தில் நமக்கு நஷ்டமானது ஒன்றும் இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பயமுள்ள ஆவி ஆண்டவர் கொடுக்கவில்லை. பலமுள்ள ஆவி. பலம் என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ற ஆவி, என்ன வந்தாலும் விசுவாசத்தில் நிக்கிற ஆவி, என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிக்கிற ஆவி, என்ன வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற ஆவியை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். தெளிந்த புத்தி. எப்படி இதை மேற்கொள்வது, எப்படி இதை தாண்டுவது, இந்த நிலையில் எப்படி நம்ம ஜெயிச்சு போவது, எப்படி இதை தாண்டால் முன்னேறுவது. தெளிந்த புத்தி. அன்பு. அன்புள்ள ஆவி. இதுதான் பரிசுத்த ஆவியோட குணாதிசயம். பயம் வரக்கூடாது. பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க. அவமானங்களை பார்த்து பயப்படாதீங்க. நெருக்கடிகளை பார்த்து பயப்படாதீங்க. சவால்களை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். சங்கீதம் 128:1 வாசிக்கிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குவான்.
கர்த்தருக்கு பயப்படுறாங்க. அந்த பயம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுங்க. பிசாசின் தந்திரங்களுக்கு பயப்படாதீங்க. பிசாசு கொண்டு வர பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. பிசாசு கொண்டு வர போராட்டங்களை பார்த்து பயப்படாதீங்க. பிசாசு கொண்டு வர தோல்விகளை பார்த்து பயப்படாதீங்க. பிசாசு கொண்டு வர சில நெருக்கடிகளை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. இந்த பயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இல்லை. கர்த்தருக்கு பயந்தா முறுமுறுக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு பயந்தா அவிசுவாசப்பட்டிருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு பயந்தா ஊழிய விரோதமா பேசியிருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு பயந்தா கிறிஸ்துவ மறுதலிக்க மாட்டாங்க. இங்கே சாகவா வந்து முறுமுறுக்க மாட்டாங்க, புலம்ப மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் என்ன வந்தாலும் பலமாய் நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுங்க. இவைகளை ஜெயிப்பதற்கு ஆவியான உதவி செய்வாருங்க. இறுதியா ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? இதை ஜெயிப்பதற்கு என்ன வழி? சரி, இவ்வளவு தந்திரம் வருதுன்றீங்களே, இப்ப நான் என்ன பண்றது? புத்திசாலித்தனமா நடக்க என்ன பண்றது? சரியா அடுக்க என்ன பண்றது? வாசிங்க. ஏசாயா 59 அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும். நல்லா பாருங்க, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு இருப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதான் சங்கீதத்திலே வாசினாங்க. சங்கீதம் 51 மறுபடியும் அதை வாசிட்டு முடிச்சிடலாம். ஆரம்பிச்ச சங்கீதத்திலே நம்ம செய்தியை முடிச்சிடுவோம். சங்கீதம் 51 வாசிங்கள 11 இருக்கா? தள்ளாமலும் எடுத்துக்கொள்ளாமலும் திரும்பவும் எனக்கு தந்து அவ்வளவு தானுங்க. ஆவியானவர் கூட இருந்தால் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். வெள்ளம் போல வரட்டுமுங்க, வெள்ளம் போல வரட்டும், வெள்ளம் போல திரளா வரட்டும். இன்னும் நிறைய இருக்குதுங்க. நான் நிறைய தியானிச்சு, நான் 4 காரியத்தை மட்டும் கொண்டு நிறைய தியானிச்சேன். பிசாசு தந்திரம் என்னன்னு சொல்லி இன்னும் என்ன தந்திரனால வரட்டும், வெள்ளம் போல வரட்டும். ஆனால் ஆவியானவர் கூட இருந்தால் எல்லாம் தவிடுபடியா பெறுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருக்கிறாரா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவனுக்கு துணையா இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? இதுதான் ரொம்ப முக்கியம். நிலவரமா என் கூட தங்குங்கப்பா, நிரந்தரமா தங்குங்க. பிரச்சனை வரட்டும், கஷ்டம் வரட்டும், அவமானம் வரட்டும், நஷ்டம் வரட்டும், என்னவனாலும் வரட்டும், நீங்க போயிடாதீங்க. பேர் போகட்டும், புகழ் போகட்டும், ஆசீர்வாதம் போகட்டும், என்னவனாலும் போகட்டும், நீங்க போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆவியானவர் மாத்திரம் எங்களை விட்டு போகாதபடிக்கு நாம் காத்துக்கொள்வோமானால் நிச்சயமாய் நாங்கள் பிசாசின் தந்திரங்களை ஜெயித்து விடுவோம். அல்லேலூயா. ஞானமாய் நடப்போம். கர்த்தருக்குள்ள எப்பொழுது நிற்போம். தடையில்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி கொண்டு போவோம். என்ன வந்தாலும் கிறிஸ்துவ மறுதலிக்காம ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு இருப்போம். எதற்கு நாங்க பயப்பட மாட்டோம். ஆவியானதை பயப்பட மாட்டோம். ஏன்னா ஆவியான பார்த்துக் கொள்ளுவாரு. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் யார் கொடியேற்றுவாரு? ஆவியானவர் கொடியேற்றுவாரு. நான் அல்ல. நான் பிசாசோட போராட தேவையில்லை. ஆவியானவர் பார்த்துக் கொள்ளுவாருங்க. ஆவியானவர் பார்த்துக் கொள்ளுவார். ஆனால் ஆவியானவர் என் கூட இருக்க நான் இடம் கொடுக்க வேண்டும். நிலவரமா என் கூட தங்க வேண்டும். தாவீது கேட்கிறான் பாருங்க, நீங்க போயிட்டீங்க வாங்கன்றான். அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, ஆவியானவரின் கூட இருந்தால் நாங்கள் பிசாசின் சந்தத்தை ஜெயிக்கலாம். பிசாசானவன் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களை ரட்சிக்கும்படியாக தெரிகிறான். தந்திரம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை ஒரு தந்திரம் நம்ம தெரியாம இருந்திருக்கலாம், இப்ப தெரிஞ்சிருச்சு. நாங்க சில புத்திகரமா செயல்பட வைப்பது, ஞானம் இல்லாமல் செயல்படுவது பிசாசின் தந்திரம். ஆண்டவர் சமூகத்தை தேடாதபடிக்கு நம்மளை திசை திருப்பி வருவது பிசாசின் தந்திரம். சபைக்கு வரவிடாதபடிக்கு, ஜெபிக்க விடாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க எங்களை திசை திருப்புறது பிசாசின் தந்திரம். சில கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது முறுமுறுக்க வைக்கிறது, சோர்ந்து போக வைக்கிறது, பயப்பட வைக்கிறது, அவிசுவாசப்பட வைக்கிறது, சோர்வடை வைக்கிறது பிசாசின் தந்திரம். இடம் கொடுக்காதீங்க. ஆவியானவர் நம்ம கூட பலப்படுத்துவார். பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க முடியும். பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க முடியும்.
ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. தாவீது புத்தினமாய் செயல்பட்டது போல நாங்கள் செயல்படக்கூடாது. யோபு போல நிக்கணுங்க நம்ம வைராக்கியமாக. கொடுக்கலாமா? அதுக்கு தேவை ஆவியானவர். ஆவியானவர் நம் கூட இருந்தால் ஜெயிக்க முடியும். ஆவியானவர் கூட இருந்தால் அவன் தந்திரத்தை ஜெயிக்க முடியும். ஆவியானவர் கூட இருந்தால் தந்திரத்தை முறியடிக்க முடியும். ஆவியானவர் கூட இருந்தால் அவன் தந்திரத்தை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயத்தை பெற முடியும். ஆவியான வெற்றி சிறக பண்ணுவார். பரிசுத்த ஆவியான வெற்றி சிறக பண்ணுவார்.